ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலில் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களை எங்களுக்குள்ளே ஊடுருவ பண்ணுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். ஆவியானவரே, நீர்தான் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறக்கிறவராக இருக்கிறீர். வார்த்தைகளை நீர்தான் அபிஷேகம் பண்ணுகிறீர். அந்த வார்த்தைக்குரிய வல்லமையை நீர்தான் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய தேவ ஆவியானவர் கிருபை பாராட்டுவீராக. இன்னும் அது எங்களுக்குள்ளே அதிகமாக ஊடுருவட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஏலி ஏன் விழுந்தான் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏலி கடைசியான, இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான பிரதான ஆசாரியன். ஏன்னா ஏலிக்கு அப்புறம் ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமுமாக சேர்ந்து சாமுவேல் செய்ய தொடங்குகிறார். அது வரைக்கும் நியாயாதிபதிகள் காலத்தில் ஏலிலாம் கடைசி. ஏலிக்கு அப்புறம் சாமுவேல் வந்துடுறார். அது வரைக்கும் அந்த வம்சத்துக்குள்ளே தான் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் சாமுவேல் வம்சத்துக்கு அது மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ராஜாக்கள் வருவதற்கும் நியாயாதிபதிகள் முடிவடைவதற்கும் நடுவில் தான் சாமுவேல் இருக்கிறார். ஸோ இந்த சாமுவேலுக்கு முன்பதாக தான் நியாயாதிபதிகள் காலம் முடிவடைகிறது. சாமுவேல் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு இஸ்ரவேலர்கள் ராஜா கேட்ட உடனே சாமுவேல் துக்கம் கொள்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தள்ளவில்லை என்ன தள்ளினாங்க. அப்போ ராஜாவாக தன்னை அவர் நினச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு நான் ஒரு ராஜா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருக்கிறார். ஸோ அப்போ நியாயாதிபதின்றது ஏலியோட காலத்தோடு கூட முடிவுக்கு வருகிறது. ஆசாரியத்துவம், அந்த ஆசாரியத்துவத்தில் மிக முக்கியமாக ஏலியே மிக முக்கியமாக அவர் கையிலிருந்து அது சாமுவேல் கைக்கு போச்சு. ஏலிக்கிட்ட தான் அது இருக்குது. எங்கேருந்து இருக்குன்னா ஆரோன் காலத்திலேருந்து இருக்குது. ஆரோன் காலத்திலேருந்து ஏலி காலம் வரைக்கும் தலைமுறையாய் வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆசாரியத்துவம் அல்லது ஒரு மிக முக்கியமான ஊழியம், கனமான ஊழியம், இஸ்ரவேலிலேயே பிரதானமான ஊழியம். அந்த ஊழியம் ஏலியோடு கூட மல்லாக்க விழுகிறது. ஏலி விழுந்ததோடு கூட ஊழியமும் விழுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? இன்றைக்கி நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி விழுகிறது. அநேகருடைய ஊழியங்கள் இப்படி விழுகிறது. என்ன காரணம்? இந்த ஊழியம் விழும்போது பாருங்கள், ஏலிக்கு ஸ்தூலித்தனமாக இருந்தால் 98 வயசுன்னு இருக்குது. 15வது வசனம் சொல்லுது, ஏலி 98 வயது உள்ளவனாக இருந்தான்னு இருக்கு. 40 வருஷம் அவன் அரசான் இருக்கிறான், அதாவது ஆசாரியனாக இருந்திருக்கிறான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 58 வயசில் அவன் ஆசாரியனாக வந்திருக்கிறான். 58லேருந்து 98 வரைக்கும் அவன் ஆசாரியனாக இருக்கிறான். இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியம், இந்த ஊழியம் விழுந்து போகிறது. இப்போ யோசித்து பாருங்கள், ஏலினுடைய ஊழியம் என்பது 98வது வயதில் விழவில்லை. மொத்தமாக முடிவுக்கு வந்தது தான் 98. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் சாமுவேலை பார்த்து, நான் அன்றைக்கி சாமுவேல்னு கூப்பிட்ட அன்றைக்கி ராத்திரியில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அப்போ தொடங்கினது எப்போ? சாமுவேல்னு கூப்பிட்டார் பாருங்க, அப்போ தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் சாமுவேல் வளர்றாரு, தீர்க்கதரிசியாக மாறுறாரு. அதுக்கப்புறம் பெலிஸ்தர் வராங்க, சண்டை போடுறாங்க, எல்லாம் இருக்குது. 98வது வயசில் தான் ஏலியோடைய ஊழியம் முடியுது. தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். முடித்தது தான் நம்ம பார்க்குறோம், ஏலி மல்லாக்க விழுந்தான். அப்போ எப்போ கர்த்தர் இதை முடிக்க தொடங்கினார்? இந்த வீழ்ச்சி எப்போ வந்தது? அநேகருடைய ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரே நாளில் விழாது. அன்னைக்கே ஆரம்பித்து அன்னைக்கே விழுறது கிடையாது. அதனுடைய வீழ்ச்சி எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். அதான் எப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு ட்ரெயின் ட்ராக்கை விட்டு தனியாக போயிடுச்சுன்னா வேகமாக போகும், வேறு எங்கேயாவது போகிறதுனா வெக வேகமாக போகும். தப்பாக போக ஆரம்பித்து எப்பயோ அது நிற்கிறது எங்கேயோ. அப்போ என்ன அர்த்தம்? பல நேரத்தில் நாம் இங்கே தான் விழுந்தோம் அப்படின்னு இல்லை. சிம்சோன் பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் தெளிலாள்கிட்ட மடியில் படுத்தது மாத்திரம் காரணம் அல்ல, அவன் சிங்கத்துக்கிட்டே வீழ்ச்சி தொடங்கிருச்சு அவனுக்கு. அதே மாதிரி தான் ஏலியினுடைய ஊழியம் எங்கே முடிவுக்கு வந்தது? பெலிஸ்தர் பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இஸ்ரவேலை விட்டு மகிமை போச்சுன்னு அன்னைக்கு முடியல அவன் ஊழியம். அன்னைக்கு முடித்ததுக்கு ஆரம்பம் ஒரு இடத்துல இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, முடிக்க நான் தொடங்குகிறேன், இன்னைக்கு தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன்.
அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், ஊழியத்திலேயே இருக்கட்டும், பல நேரங்களில் வீழ்ச்சி எங்கேயோ தொடங்குகிறது. அந்த வீழ்ச்சி நமக்கு தொடங்குச்சுன்னே நமக்கு தெரியாது பாருங்களேன். நம்ம அதில் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ தேவனை விட்டு தூரம் போனோன்னே தெரியாது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் மாத்திரம் நீங்கள் சில டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டே இருக்கணும், தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டே இருக்கணும். சூடு கொஞ்சம் குறையும் போது கண்டுபிடிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா சூடு கொஞ்சம் அதிகமானோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க உடம்பு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூடு குறையும் போது கண்டுபிடிக்கணும். இந்த சூடு குறையும் போதே நீங்கள் கண்டுபிடிக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். அது சூடு குறைய குறைய அதுக்கப்புறம் அந்த சூடு குறைஞ்சதில் பழக்கமாகும். எப்போ உங்களுக்கு பைபிள் வாசிக்கவும் ஜெபம் பண்ணவும் உங்களுக்கு போர் அடிக்குதோ அல்லது நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்கள் சூடு குறைய தொடங்குதுன்னு அர்த்தம். அப்படியே குறைஞ்சி அதுக்கப்புறம் 4 வாரம் சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்த நீங்கள் 3 வாரம் போவீங்க, 2 வாரம் போவீங்க, அப்புறம் கம்யூனியன் வாரத்துக்கு மட்டும் போவீங்க, அப்புறம் மனைவி பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு நீங்கள் போக மாட்டீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. நீங்களே தான் ஒரு காலத்தில் வைராக்கியமாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தவங்க, கரெக்டாக வந்துட்டு இருந்தவங்க லேட்டாக வருவீங்க. இதெல்லாம் சூடு குறையிறதுக்கான ஒரு அடையாளம். அந்த குறைவாக போகிறது அல்லது லேட்டாக போகிறது உங்களுக்கு தப்பாகவே தெரியாது. இதில் என்ன தப்பு இருக்குது, நான் என்ன வேண்டாவா செய்கிறேன், சூழ்நிலை அப்படி அமைதிம்பிங்க. ஆனால் இதே சூழ்நிலையை மேற்கொண்ட காலம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் அனலாக இருந்த காலம், இப்போ அனல் குறைஞ்ச காலம். ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க சர்ச்சுக்கு, உங்கள் கணவன் வரவே மாட்டார், மனைவி பிள்ளைகள் மட்டும் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு கேஷுவலாக சொல்லுவாங்க, அவருக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்குங்க வேலை, இன்றைக்கி வர முடியல. சுத்தமாக சூடு போயிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு குடும்பத்தில் ஒரு சாபமோ ஒரு வீழ்ச்சியோ ஏதோ ஒன்று நடக்கும்போது சொல்லுவாங்க, இது ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, தசமா காணிக்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம், சர்ச்சுக்கு நாங்கள் குடும்பம் தான் வரோம். இல்லை, வீழ்ச்சி எங்கேயோ இருக்குது. ஏலி மல்லாக்க விழுந்தான். ஏன் விழுந்தான்? அவன் 98வது வயதில் விழுந்தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சாமுவேல் படுத்திருக்கும் போது சொல்கிறாரு, இன்றைக்கி நான் தொடங்க போகிறேங்கிறாரு. உன் வீழ்ச்சி, அவனுடைய வீழ்ச்சியை நான் இன்றைக்கி தொடங்க போகிறேன். அது எப்படிங்க தொடங்குவார்? ஒரு பக்கம் சாமுவேலை ஆல்டர்னேட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். யாருக்கு? ஏலிக்கு ஆல்டர்னேட்டாக சாமுவேல் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏலியை வீழ்த்துறதுக்கு, அவன் பிள்ளைகளை கொல்றதுக்கு பெலிஸ்தரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் பெலிஸ்தர் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ஆல்டர்னேட் மினிஸ்ட்ரிக்கு ஆல்டர்னேட் ஒருத்தன் ரெடி பண்ணுறார். எப்போவுமே மினிஸ்ட்ரியில் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுங்களா? எனக்கு ஆல்டர்னேட் இல்லை, என் மினிஸ்ட்ரிக்கு ஆல்டர்னேட் இல்லைன்னு எவன் நினைக்கிறானோ, என்ன மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு எவன் இருதயத்தில் நினைக்கிறானோ, அந்த வார்த்தை அவன் சொல்ல வேணாம், இருதயத்தில் நினைச்சாலே போதும். என்ன மாதிரி பாடுறதுக்கு இல்லை, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, என்ன மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, என்ன மாதிரி சர்ச் நடத்த ஆள் இல்லை அப்படின்னு ஒரு தாட்டு மட்டும் இருதயத்தில் வந்தால் போதும், வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டை கர்த்தர் உங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டே இருப்பார். நீ என்னைக்கு மிஸ் ஆனாலும் எடுத்து அந்த சால்வையை அப்படியே எலிசா மேலே போடுறதுக்கு ரெடியாக ஆண்டவர் வச்சுட்டு இருப்பார். எங்கே நீங்கள் யூதாஸ் விழுந்தாலும் ஒரு பவுலை ரெடி பண்ணிகிட்டே இருப்பார் கர்த்தர். எப்போவுமே அதுதான் உண்மை. ஒருத்தன் போனால் இன்னொருத்தனை கர்த்தர் ரெடி பண்ண. நீ நினைக்கக்கூடாது, நான் இல்லாமல் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது, நான் இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரி நடக்காது. சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த சபைக்கு நான் தூணு மாதிரி இருக்கேன், பில்லர் மாதிரி இருக்கேன், நான் இல்லாட்டி, ஏன் சில ஊழியக்காரன் கூட சொல்லுவாங்க, இவர் இல்லாட்டி மினிஸ்ட்ரியே நடக்காது. ராங். கர்த்தர் உனக்கு ஆல்டர்னேட்டை வச்சுக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு 7000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மனுஷங்கிட்ட, குறைஞ்சபட்சம் 6000 வருஷம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பார். ஆபேல் போனால் சேத்தை கொண்டு வருவார் கர்த்தர், ஒரு ஆல்டர்னேட்டை கொண்டு வருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் ஆண்டவர் ஏலிகிட்ட சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு 98 வயசாச்சு தெரியுங்களா? இந்த சாமுவேல் வளரணும். வசனம் சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான். 19ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 19. உனக்கு ஆல்டர்னேட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் எங்கேயோ. அவன் வளர்ற வரைக்கும் உனக்கு டயம். சவுலை தள்ளிட்டாரு, ராஜ்யபாரம் பண்ணினா 2வது வருஷம் கர்த்தர் தள்ளிட்டாரு. அடுத்த 38 வருஷம் அவன் ராஜாவே இருக்கிறான். ஏன் தெரியுமா? அப்போ தான் தாவீது ராஜாவாகிற வரைக்கும் உனக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. நீ உக்காந்துட்டு போ, நீ இருந்துட்டு போ. சவுல் நினச்சிக்கிட்டாரு சாமுவேல் அன்னைக்கு சொன்னது சும்மா பொய், ஒரு ராஜ்யபாரத்தை எடுத்து தன் இருதயத்துக்கு ஏற்றவனுக்கு கொடுத்தான்னு கர்த்தர் சொன்னது பொய். ஏன் சொல்லி 38 வருஷம் ஆச்சியா? இன்னும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. சாமுவேல்லாம் தீர்க்கதரிசி இல்லைன்னு சாமுவேல் மேலேயே இவருக்கு ஒரு பயம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா, இன்னிலேருந்து நான் உனக்கு தொடங்கிட்டேன், உனக்கு ஆல்டர்னேட் ஒருத்தனை உருவாக்குவேன், தாவீதுன்னு ஒருத்தனை ரெடி பண்ணுவேன்.
அவன் ரெடி பண்ணி ராஜா வாக்குற வரைக்கும் நீ உக்காந்துக்கலாம். ஆனால் நீ என் பார்வையில் ராஜா கிடையாது, நீ என் பார்வையில் ஏலி ஊழியக்காரன் கிடையாது. எப்போ நான் சாமுவேல்கிட்ட பேசினேனோ அன்றைக்கி அவன் தான் எனக்கு அன்னிலேருந்து ஊழியக்காரன். அவன் வளர்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்பா. ஏலி நினச்சிக்கிட்டாரு, ஓ ஆண்டவர் சொன்னார், சாமுவேல்ட்டையும் சொன்னார், சாமுவேலை வந்து சொன்னான். ஏதோ சாமுவேல் சின்ன பையன் ஏதோ வளரிருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகிப்போச்சே, ஒன்றும் நடக்கலையே. அதுக்கப்புறம் அது மாதிரி சர்வசாதாரணமாக தானே மினிஸ்ட்ரி போயிட்டு இருக்குது. கர்த்தர் பார்க்குறாரு, இல்லைப்பா உன் மினிஸ்ட்ரி சாதாரணமாக போல, ஆல்டர்னேட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்டர்னேட் ரெடி பண்ணி வந்து உட்கார்ற வரைக்கும் உனக்கு டைம்பா, நீ ஓடலாம். இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட் வந்து உட்காரும் போது உன்னுடைய மகிமையை உன்னை விட்டு கீழே தள்ளுறதுக்கு, உன்னை கீழே தள்ளுறதுக்கு ஒரு எதிரியை உருவாக்கி இருப்பார் கர்த்தர். யார்? பெலிஸ்தனை உருவாக்குவார். பெலிஸ்தன் யார் தெரியுமா? எகிப்தியருடைய சந்ததி. எகிப்தியருடைய சந்ததியில் வந்தவன் தான் பெலிஸ்தியன். நல்லா கவனிங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தியர் கூப்பிட்டு பெலிஸ்தியர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? 9ஆம் வசனம். பெலிஸ்தியரே, தினம் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு. எபிரேயர் எப்போ அடிமையாக இருந்தாங்க? 400 வருஷம் அங்கே எகிப்தில் இருந்தாங்க. அந்த எகிப்தியருடைய ஒரு வம்சத்தில் வந்தவங்க தான் பெலிஸ்தியர்கள். அப்போது அவன் சொல்கிறான், அவங்க நம்மக்கிட்ட அடிமையாக இருந்தவங்க, நீங்கள் திருப்பி அவங்ககிட்ட அடிமையாக போயிடாதீங்க. இப்போ அவன் சொல்கிறான், அந்த பெலிஸ்தியர், எந்த எகிப்தியருடைய வம்சத்தில் வந்த பெலிஸ்தியர் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். உன் எதிரியை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மகத்துவமான தேவன்பா. ஆனாலும் கூட அந்த எதிரியை கர்த்தர் வர விடுறாரு. தேவனை பற்றின பயம் அவனுக்கு இருக்குது, இஸ்ரவேலை பற்றின பயம் இல்லை. தேவனுடைய பெட்டியை பற்றின பயம் இருக்கிறது, இஸ்ரவேலை குறித்து அவனுக்கு பயம் இல்லை. இன்றைக்கும் சொல்லுவேன், இயேசுவை பற்றின நல்ல எண்ணம் இருக்குது, இயேசுவை பற்றின ஒரு வைராக்கியம் புறஜாதியாருக்கு இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களை பற்றினதான நல்ல எண்ணம் இல்லை. கிறிஸ்தவர்களை கண்டால் ஒரு அசட்டை. காரணம், ஏலியை பார்க்குறான். யோ அவங்க தேவன் மகத்துவமானவரியா? ஏலியும் ஏலி பசங்களும் அப்படி இல்லை. ஏன்? அவனுங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் அப்படி இப்படின்னு இருந்தால் எதிரியை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். பெலிஸ்தியனை உன்னை வீழ்த்துறதுக்கு கர்த்தர் எதிரியை உருவாக்கிட்டார். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க தெரியுமா? நிறைய பேர் இப்போவும் சொல்லுவாங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், நம்மளை அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டார். 2 தடவை முறிய அடிக்கிறாங்க அந்த இடத்துல. நல்லா பாருங்க, பெட்டி வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கிறாங்க, பெட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகும் அடிக்கிறாங்க பெலிஸ்தர்கள் அவர்களை. பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விட்ட பிறகு இவன் போய் பெட்டியை தூக்கிட்டு வரான். பெட்டி வருது, பெட்டியை பற்றின பயம் பெலிஸ்தியனுக்கு இருக்குது. பா, அவங்க தேவன் பெரிய தேவன் எல்லாம் சொல்கிறான். ஆனால் திருப்பி வரான் பாருங்க. ஏன்? அவனுக்கு பெட்டி மேலே இருந்த பயம் இஸ்ரவேல் மேலே இல்லை. பெட்டி மேலே இருந்த பயம் ஏலியின் மேல் கிடையாது. பெட்டி மேலே இருந்த பயம் ஏலியின் பசங்க மேலே கிடையாது. இன்றைக்கும் இதுதான் பிரச்சனையே. இயேசு கிறிஸ்துவை குறித்து குறை சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு அருகதை கிடையாது, யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது. இயேசுவை பற்றி சாட்சியை எல்லாருமே கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறவர்களை பற்றின சாட்சி இருக்குதா? இயேசுவை பற்றின பயம் இருக்கிறது, இயேசுவை பின்பற்றுகிற நம்மேல் பயம் இருக்கிறதா? ஏன் பெலிஸ்தியன் வந்தான் தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்கிறார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தரே அனுமதி கொடுக்குறார். கர்த்தர் அனுமதி கொடுக்குறார், அடிங்கிறார். ஏன்? கர்த்தர் வளர விட்டார் எதிரிய. நீ சொன்ன ஒன்றுத்துக்கும் கீழ்ப்படியில்ல. உனக்கு ஆல்டர்னேட்டை ரெடி பண்ண ஆண்டவர் உனக்கு எதிரியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நீ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ மனம் திரும்பி இருந்தீனா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே வந்து ஏலிகிட்ட சொல்கிறார், இன்னென்ன காரியத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துலேருந்து 36வது வசனம் வரைக்கும் கர்த்தர் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறார். சொல்லி முடித்த பிறகு ஏலி மனம் திரும்பினானா? ஏலியை போய் கர்த்தரிடத்தில் போயிட்டு கெஞ்சினானா? பாவ மன்னிப்பு கேட்டானா? இருக்காது. பசங்களை கூப்பிட்டு மட்டும் படாமல் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுருவான். இதுதான் ஏலியோடைய பிரச்சனை. இப்போ எல்லாம் கர்த்தர் சொல்லும் போது மனம் திரும்பல. 2வது சாமுவேல் வழியாக கர்த்தர் உறுதிப்படுத்துறார், திருப்பி செகண்ட் டைம் உறுதிப்படுத்துறார். அதை சொன்ன உடனே ஏலி என்ன சொன்னா பாருங்க, 18வது வசனம் 3:18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. குடும்பத்தை கொல்ல போறேங்கிறார், உன் ஆசாரித்துவத்தை எடுக்க போறேன், நான் சொன்னது எல்லாம் நிறைவேற்ற போறேன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், அவர் நல்லவர். இன்னைக்கும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஊழியத்தின் பாதையில் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு, கர்த்தரை துக்கப்படுத்திக்கிட்டு,
ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, ஆவிக்குரியவர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக செய்யும் போது, கர்த்தரை துக்கப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடும் போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். யார் சொன்னா? கர்த்தர் செய்வார். சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையும் விழுந்து போகாதபடிக்கு செய்வார். அவர் ஆசீர்வாதத்தை எப்படி கண்ணுங்கருத்துமா நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ, அதே போல நியாய தீர்ப்பையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகாது. அதான் வசனம் சொல்லுது, அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகவில்லையா. கீழே நீங்க படிச்சு வாசிச்சு பாருங்க. 19 வசனம், 3ஆம் அதிகாரம் 19 வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. ஏலியை விழ பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட விழுந்து போகவில்லை. ஏலி குடும்பத்தை நாசமாக்குவேன்னு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட விழுந்து போகவில்லை. இது நியாய தீர்ப்புக்கான வார்த்தை. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நியாய தீர்ப்பே கிடையாது. கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். உங்களுக்கு தெரியுமா, நியாய பிரமாணத்தில் இருந்த நியாய தீர்ப்பை விட கிருபையின் பிரமாணத்தின் முடிவில் கொடுக்கிற நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிட்டாங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். ஏதோ பழைய ஏற்பாட்டுக்கு நடக்கிற விஷயம் நினச்சிக்காதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள். கிருபையின் தேவன் கோபப்பட்டா தாங்காது. இன்னைக்கும் அப்படித்தான். இன்னைக்கும் எத்தனையோ இடங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சபைக்கு விரோதமாக யாராவது எழும்பி ஏதாவது செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தாருன்னா, கர்த்தர் இன்னைக்கும் நீதி செய்கிறார், இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், இன்னைக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அப்போ மட்டும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாருன்னு ஒத்துப்பாங்க. எப்போ ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? கர்த்தர் உனக்கும் கொடுப்பாருன்னா கர்த்தர் கிருபை உள்ளவர். வசனம் தெரியுமா உங்களுக்கு? தெளிவாக சொல்லுது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமாக இருக்கிறது. அதை விட முக்கியம், நியாய தீர்ப்பு எங்கே தொடங்கும்? 9ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. நியாய தீர்ப்பு தொடங்குகிறதே தேவனுடைய வீட்டில் மூப்பர்கிட்ட தான் தொடங்குதான். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காது கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்தின் முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். நியாய தீர்ப்பு தேவன் எங்கே தொடங்குறார் தெரியுமா? ஆலயத்தில் தொடங்கு. ஆலயத்தில் யாருக்கிட்ட தொடங்குறார் தெரியுமா? மூப்பர்கிட்ட தொடங்கு. இன்னைக்கு அதான் முக்கியம். நியாய தீர்ப்பு கர்த்தர் ஏன் ஏலி மல்லாக்க விழுந்தான்? கொடுக்கப்பட்ட காலத்தை வீணடித்தான். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நியாய தீர்ப்புக்கு அசட்டையாய் எடுத்துக்கொண்டான். 2வது முறை கர்த்தர் உறுதிப்படுத்தும் போது அவர் நல்லவர், அவருக்கு தனக்கு நலமானதை செய்வார். அப்போ கூட போய் தேவன்கிட்ட கெஞ்சணும்னு தோணலை பாருங்க அவனுக்கு. அப்போ கூட தன் குழந்தைகளை திருத்தணும்னு தோணலை பாருங்க. இதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். நிறைய ஊழியர்கள் எங்கே விழ போறாங்க தெரியுமா? நான் நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் விழ போறார்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை என்று சொல்லுகிறவன் மட்டும்தான் நிற்க போறான். ஊழியர் 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு, என் ஊழியர் கடைசி வரைக்கும் அப்படி நிற்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அசட்டை. 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் ஊழியம், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துக்கு வந்தபோது அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் கண்டும் காணாததை போல இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும், உன் மூப்பரிடத்துல நியாய தீர்ப்பு தொடங்கும். நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்றான் பார், நீ தப்புன்னு செஞ்சாலும் அதுக்கு ஆமா சொல்லக்கூடிய ஒருத்தருக்கான் பார், அவன் வீட்டிலே தான் தொடங்கும் முதல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு நியாய தீர்ப்புனா புறஜாதியார்கிட்ட மட்டும் நடக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு என்றால் எதிரிகள் மட்டும் நடத்துறது அல்ல. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் காலமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு மூப்பரிடத்திலே தொடங்கும் காலமாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன் ஏலி மல்லாக்கா விழுந்தான் தெரியுமா? ஏதோ அன்னைக்கு விழலை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் தொடங்கிட்டார் உன் வீழ்ச்சியை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை தொட ஆரம்பிச்சிட்டார், உன்னை வீழ்த்த ஆரம்பிச்சிட்டார், உனக்கு ஆல்டர்னேட் ஆரம்பிச்சிட்டார், உனக்கு எதிரியை நியமிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போவும் கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கறது ஒன்று தான், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்ங்கிற வார்த்தை புறஜாதியாருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு வேற மனம் திரும்புதல். இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து நிறைய தடவை கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், என் ஜனங்களை திரும்பி வாருங்கள், நான் காத்திருக்கிறேன் என்றார். நாள் முழுவதும் நான் கையை நீட்டி கொண்டிருந்தேனுங்கிறார்.
இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தோம், ஏலி ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டாருங்க. ஒரு இடத்துல லாக் ஆயிட்டார். அந்த லாக் ஆனதன் நிமித்தம் தான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனை. முதலாவது, ஏலியினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன் மல்லாக்க விழுந்து அவர் செத்தார்னா, அவருடைய வீழ்ச்சி ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்களா, எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 2வது வசனம், ஏலி ஒரு நாள் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவனுடைய கண் பார்க்கக்கூடாதபடிக்கு இருளடைந்திருந்தது. அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. ஊழியக்காரன் தனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, ஊழிய ஸ்தானம். தன்னுடைய ஸ்தானத்திலே அவன் படுத்துட்டான். ஊழியக்காரன் எங்கே படுக்கலாம்? போகிற வழியில் படுக்கலாம். கர்த்தர் தட்டி எழுப்புவார். ஆனால் கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? உனக்கு டெஸ்டினேஷன் முடிகிற வரைக்கும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன், டெஸ்டினேஷன் முடிகிற வரைக்கும் நீ படுக்கக்கூடாது. அதுவும் ஏலி எங்கே படுத்திருக்கிறார் தெரியுமா? ஏலியோடைய சுபாவமே எங்கே தெரியுமா? ஏலி எங்கே உட்காந்துருப்பார் தெரியுமா? வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவன் எங்கே விழுந்தான் தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 4:18, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். இதில் என்னங்க இருக்குது? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் உட்காரக்கூடாது, அதுவும் வாசலில் உட்காரக்கூடாது. அவர் உட்கார்ந்தா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு போயிட்டு வேற எங்கேயாவது தான் உட்காரணும். ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் எல்லாம் செய்ய சொன்னார். ஆனால் ஊழியக்காரன் உட்கார்றதுக்கு சேர் மட்டும் செய்ய சொல்ல, மேஜை செய்ய சொன்னார், எல்லாம் செய்ய சொன்னார். நீங்கள் போய் யாத்திராகமத்தில் வாசித்து பாருங்க, எல்லாம் செய்ய சொன்னார், சேர் செய்ய சொல்ல. ஏன்னா அவன் உள்ளே உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவன் உட்கார்ந்திருந்தான். ஆனால் எபிரேயர் 10:11 சொல்லுது, அவன் நாள்தோறும் நின்று கொண்டிருப்பான்னு இருக்கு. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குங்க. அதனால தான் எபிரேயரில் எழுதுறாரு, நின்று கொண்டிருப்பான். எப்போ வரைக்கும்? இப்போ ஊழியக்காரங்கெல்லாம் புல்பீட்டில் உட்காந்துருக்குறாங்களே, சேர் போட்டு உட்காந்துருக்குறாங்களே, அப்போ ஏலி உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இப்போ இருக்கிற உட்காரலாமா? புதிய ஏற்பாடு கணக்கு வேற. இயேசு எல்லா பலியையும் முடித்து விட்டு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அதோட அர்த்தம் என்ன? பலி முடிஞ்சிருச்சு. பலி முடியாததுனால பழைய ஏற்பாட்டில் அவன் நின்றுக்கிட்டு இருந்தான்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டில் பலி முடிஞ்சதுனால அவர் போய் உட்காந்துட்டார். அவர் பிரதான ஆசாரியன் பலியை முடிச்சிட்டார். அவங்க பலி முடியாதனால நாள்தோறும் பலி செலுத்துறதுனால மறுபடி செலுத்துறதுனால நிற்கணும். புதிய ஏற்பாட்டில் பலியை செலுத்தி முடிச்சாச்சு, அதனால உட்காந்துட்டார். இப்போ ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அவன் பலி முடிகிற வரைக்கும் நின்று கொண்டிருக்கிற மாதிரி, இயேசு வர வரைக்கும் நின்று கொண்டிருக்கிற மாதிரி, இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு வர வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரியில் நிற்கணும். படுக்கக்கூடாது, மினிஸ்ட்ரியில் உட்காரக்கூடாது. நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் உட்காரக்கூடாதுன்னா உட்கார, அந்த அர்த்தம் இல்லை. நிறைய பேரோட மினிஸ்ட்ரி உட்காந்துருச்சு, ஓடிக்கிட்டு இருக்கணும். மினிஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் எலியா ஓடிக்கிட்டு இருக்கணும். நடுவில் எங்கேயும் படுக்கக்கூடாது. சிறைச்சாலையில் பேதுரு படுக்கக்கூடாது, யோனா போட்டில் படுக்கக்கூடாது. கர்த்தர் படுக்க சொல்ல, எழுந்துரு படுக்கிற இடத்துலாம் கர்த்தர் சொல்வார், எழுந்துரு நீ படுக்கிறதுக்கான வேலை இது, நேரம் இது இல்லை. எங்கே இளைப்பாறணும்? தானியேல்கிட்ட சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்தில், நீயோ போய் இளைப்பாரி கொண்டிரு, ரெஸ்ட் அண்ட் பீஸ். அங்கே தான் நமக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உனக்கு பதிலாக சாமுவேல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் உங்கள்கிட்ட கர்த்தர் பேச முடியல? நிற்கிறவன்ட்டு தான் ஏன் பேச முடியும்? நின்று கர்த்தர் இடத்துல சத்தம் கேட்குறவன்ட்டு தான் பேச முடியும். உட்காந்து ஓரமாக ரெஸ்ட் எடுக்கிறவன்ட்ட கர்த்தர் பேச மாட்டார். இப்போ பாருங்க, கர்த்தர் ஏலிகிட்ட பேசினாரா? வசனம் என்ன சொல்லுது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. ஏன் வசனம் அபூர்வம்? ஏன்னா கேட்டு கர்த்தருக்கு சொல்லக்கூடிய ஊழியக்காரன் அங்கே இல்லை. கர்த்தர்கிட்ட மட்டும் கேட்குறவன் ஒருத்தன் இருந்துட்டானா, சாமுவேல்னு ஒருத்தன் இருந்துட்டானா, வசனம் சொல்லுது கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன எல்லா காரியங்களும். வசனம் பாருங்க, அதே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஏன்? கர்த்தர் அவங்க மூலம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே சாமுவேலுக்கு முன்னாடி ஏலி காலம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது.
ஏன் கேட்கறதுக்கு ஊழியக்காரன் ரெடியா இல்லை, உட்கார்ந்துருக்கிறான். தேவ சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரன் இன்னைக்கு இல்லை. ஒரு காலத்தில் முழங்காலில் நின்று கொண்டிருப்பார்கள் ஊழியக்காரர்கள். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை கிடைக்குமான்னு, கர்த்தர் பேசுவாரா, கர்த்தர் சொன்னாரா, அன்னைக்கு தைரியமாய் அவர்கள் சொன்னார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இன்னைக்கு துணிகரமாய் சொல்லுகிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அன்னைக்கு தைரியமாய் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கே கிரியை செய்தது. இன்னைக்கு துணிகரமாய் சொல்லும் போது சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் அங்கே கிரியை செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்றதுக்கும் துணிகரமாய் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. தைரியமாய் சொன்ன சாமுவேலாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், கர்த்தரால் உயர்த்தப்பட்டார்கள். துணிகரமாய் சொன்னவர்கள் மல்லாக்க விழுந்தார்கள், மல்லாக்க விழுந்தார்கள். அதான் இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய வீழ்ச்சி, நிறைய ஊழியர்களுடைய வீழ்ச்சி. இன்னைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்து சொல்லுகிற எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ போதகர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை சனிக்கிழமையில வாங்கி ஞாயிற்றுக்கிழமையில கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஜனங்களுக்கு பிட்டு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை ஊழியக்காரனுக்கு அபூர்வமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் அவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருக்கணும், கர்த்தரோடு கூட நடக்கிறவனா இருக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று துணிகரமாய் சொல்லுகிறவரும் இருக்கிறார்கள், கர்த்தர் சொல்லுகிறார் என்று தைரியமாய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எலியாவுக்கு வந்தது தைரியம், எலியாவுக்கு வந்தது தைரியம். மற்ற சில தீர்க்கதரிசிகளுக்கு வந்ததெல்லாம் துணிகரம். துணிகரத்தில் வந்து சொல்றது வீழ்ச்சி. ஏன் ஏலி மல்லாக்க விழுந்தான்? கர்த்தருடைய வார்த்தை அபூர்வம். வசனம் இல்லைன்னா ஊழியக்காரனுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சின்னு அர்த்தம். கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு இல்லைன்னா ஊழியக்காரனுக்கு வீழ்ச்சி தொடங்கிருச்சின்னு அர்த்தம். கர்த்தர் இடைபடாம நீ ரொட்டீனா ஒரு மெசேஜை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னா வீழ்ச்சி தொடங்கிருச்சின்னு அர்த்தம். டு நாட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். தட்ஸ் ரைட். செய்தியை ஆயத்தப்படுத்தாதே, நீ உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னிடத்திலிருந்து செய்தி வரும்னு அவர் சொன்னார். அதுதான் உண்மை. இன்னைக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணுமே, என்ன கொடுக்கணும்? நீ கர்த்தரோடு கூட நடக்கிறவனா இரு, உன் தூக்கத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். நீ கர்த்தரோடு கூட நடக்கிறவனா இரு, உன் தரிசனத்தில் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். நீ கர்த்தரோடு கூட நடக்கிறவனா இரு, நீ சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உனக்கு வார்த்தையை கொடுப்பார். கர்த்தர் சொல்லுவார், உறுதிப்படுத்துவார், இந்த வார்த்தையை ஜனங்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார். அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கறதுக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன் பேசுகிறதெல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கும், பேசுகிறதெல்லாம் வெளிப்பாடாக இருக்கும், பேசுகிறதெல்லாம் இருதயத்தை திறக்கும். அவன் ஒரு நாள் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போவான். நீ தேவ சமூகத்தில் காத்திரு. நீ கதை சொல்றவனா இருக்க மாட்ட, சரித்திரத்தை உருவாக்குறவனா மாற்றுவார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. நீ ஜனங்களை சாட்டிஸ்ஃபை பண்றவனா இருக்க மாட்ட, ஜனங்களுடைய இருதயத்தை குத்துகிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், உன் சபையையும் அதிர பண்ணும், உனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற கூட்டத்தை அதிர பண்ணும். கேதுரு மரங்களை முறிக்கிறது, மரங்களை போல இருக்கிற மனிதர்களையும் முறிக்கும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஏலி எதனால் வீழ்ச்சி அடைந்தான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கல, அவனுக்குள்ள வெளிப்பாடு இல்லை. என்னைக்கோ ஒரு நாள், எப்பயோ ஒரு நாள், அப்படித்தான் அந்நாள் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அன்னைக்கு எதையாவது பார்த்து சொல்லி விடுவான், கர்த்தர் உங்கள் வார்த்தையை நிறைவேற்றுவார் போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவான். அவ்வளோதான். இதான் ஏலியினுடைய வீழ்ச்சி. ஏலியினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? 2 இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நான் அதை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகம் மதிப்பானேன். இதே காரியத்தை இது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஏலிகிட்ட பேசினது. அவன் திருத்த சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஏலி அதுக்கப்புறம் பசங்கிட்ட போய் சும்மா பட்டும் படாமல் பேசுறாரு. பிள்ளைகளே, நீங்கள் செய்கிறது சரியில்லை, உங்களை பற்றி நான் கேட்குற காரியம் எதுவும் சரியில்லைப்பா எல்லாம் சொல்லிட்டார்.
இப்போ ரெண்டாவது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, ப்ராஃபட்டிக்கலாக சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். குமாரர் சாபத்தை வர பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சா, ஆனா அடக்கலையாமா. முதல்ல பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறது கர்த்தரை விட, இது முதல் பாவம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக ஊழியர்களுடைய வீழ்ச்சி எங்க தெரியுமா இருக்கு? அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய ஊழியம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, பெருசாகுது, நம்முடைய ஊழியம் முன்னை பார்க்கலும் இப்போ சர்ச்சு பெருசாக இருக்கு, மினிஸ்ட்ரி பெருசாக இருக்கு, எவாஞ்சலிஸ்ட் கூட சொல்கிறேன், பல ஊர்களுக்கு பரவி இருக்குது, பல நாடுகளுக்கு பரவி இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி பெரிய சக்ஸஸாக நடந்துட்டு இருக்குது. எப்போ? என் காலத்தில் விட என் பையன் காலத்தில் இன்னும் பெருசாக இருக்கு. எனக்கு தெரியாத எவ்வளோ ஐடியாஸை என் பையன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருசாக்கியிருக்காங்க. வெரி குட். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, பல நேரங்களில் பிள்ளைகள் தப்பு செய்கிறார்கள் என்று சொல்லியும் தெரிந்தும் அறிந்தும் அவர்களை அடக்காமல் போயிட்டாங்களாம். ஏன்? பிள்ளைகளை தேவனை விட அதிகமாய் நேசித்தல். இன்னைக்கு நிறைய பேர், இப்போ நீங்கள் விசுவாசத்தில் முதல் ஜென்ரேஷன் ஊழியத்தை வளர்த்தா, ரெண்டாவது ஜென்ரேஷன்காரன் அதை விட அதிக விசுவாசத்தில் வளர்க்கணும் இல்லை? ஏன்னா அதை விட பெருசாக இருக்குது மினிஸ்ட்ரி. முதல் ஜென்ரேஷன் வளர்க்குறதுக்கு எது காரணம்? விசுவாசம், பரிசுத்தம், ஜெபம், வேத வாசிப்பு, முழங்கால், இதுதான் காரணம். அப்போ அடுத்த ஜென்ரேஷன் இதை விட பெருசாகுதுன்னா, அப்போ அந்த ஜென்ரேஷனில் வளர்க்குறவன் எப்படி இருக்கணும்? அதை விட பெருசாக இருக்கணும். பாருங்களேன், மேசிடோனியாவை ஒரு குறுநில மன்னர் பிலிப்புங்கிறவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அவர் ஏதோ சின்ன சண்டை கண்டா போட்டு அந்த நாட்டை யாரும் பிடிக்காம பத்திரமா வச்சிருக்கிறாரு. அவர் பையன் ஒருத்தன் வரான், அவனுக்கு உலகத்தை பிடிக்கணும்னு ஆசை. இப்போ அவன் அந்த படையை வச்சுக்கிட்டு சண்டை போட முடியாது பாருங்க, அதை விட படையை பெருசாக்குறான். அப்பா வச்சிருக்கிற குதிரையில் சண்டை போட முடியாது, அதை விட பெரிய குதிரை வேணுங்கிறான், இன்னும் பிராக்டிஸ் வேணுங்கிறான். அதை விட அவன் பெருசாக யோசிக்க யோசிக்க அதை காட்டிலும் தன்னை பலப்படுத்த பலப்படுத்த உலகத்தையே பிடிக்கிற அலெக்சாண்டராய் மாறுறான். அப்போ ஊழியம் பெருசாக பெருசாக சாக்ரிஃபைஸ் பெருசாகணும், ஊழியம் பெருசாக பெருசாக ஜப நேரம் இன்க்ரீஸ் ஆகணும், ஊழியம் பெருசாக பெருசாக வேத வாசிப்பு நேரம் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த ஜென்ரேஷனை விட அந்த ஜென்ரேஷன் அதிகமாகணும். ஆபிரகாமை விட ஈசாக்கினுடைய நீதி பெருசாக இருக்கணும். ஆபிரகாமே நீதிமான். அப்போ ஈசாக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரு, அவன்கிட்ட உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னாரு, உன் கையில் கொடுக்க போறேங்கிறாரு தேசத்தை, உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன்னாரு. ஈசாக்கிட்ட சொல்றாரு, நீ குடியிருக்கு இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேனுங்கிறாரு. அப்போ அவனை பார்க்கலாம் ஈசாக்கினுடைய நீதி பெருசா இருக்கணும்ல. தாவீதை விட சாலமோனுடைய நீதி பெருசா இருந்தா தானே ராஜ்யபாரம் சாலமோன் கைக்கு நிற்கும். இல்லைன்னா அவனுடைய பிள்ளைகள் கையில் அது பிரிஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும்ல. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? அப்பாவை பார்க்கலாம் ஜபம் அதிகமாக இருக்குதா? அப்பாவை பார்க்கலாம் வேத வாசிப்பு அதிகமாக இருக்குதா? அப்பாவை பார்க்கலாம் டெடிகேஷன் இன்னும் அதிகமாக இருக்குதா? இல்லையே. அப்பா ஜபத்தில் வளர்த்தா நீ படிப்பில் வளர்க்குற, அப்பா விசுவாசத்தில் வளர்த்தா நீ திட்டங்கள் போட்டு வளர்க்குற. வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்கிறது? அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். காணிக்கலாம் வருதுப்பா, நான் கொடுக்க சொல்கிறேன், கொழுமையான தி பெஸ்ட் ஆஃபரிங்கை நான் கொடுக்க சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ யாரை பண்ணுற தெரியுமா? நீ என்னை விட உன் பையனை அதிகமாக நேசிக்கிற. ஏன்? உன் பையன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சும், உன் பிள்ளைகள் தப்பு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் நீ கண்டிக்காமல் போகிறாய். ஒரு ஊழியக்காரனுடைய டெடிகேஷனை கர்த்தர் 2 இடத்துல டெஸ்ட் பண்ணுவார். மிக முக்கியமாக முதல்ல நீ ஊழியத்துக்கு வரும்போது டெஸ்ட் பண்ணுவார். நீ உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா அப்படின்னு சொல்வார். ஆதியாகமம் 12. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அவன் விட்டு விட்டு வந்தான்னு இருக்கு, டெஸ்ட்டில் பாஸ். கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததியை ஆசீர்வதித்து வானத்தை நட்சத்திரத்தை போல மாற்றுவேன், தேசத்தை கொடுப்பேன், எல்லாம் சொல்லிட்டாரு. ஃபைனல் டெஸ்ட் ஒன்று இருக்கு. இது என்ன டெஸ்ட்டு? கடைசி டெஸ்ட். 22 ஆதியாகமத்தில் அதே ஆபிரகாமுக்கு அதே தேவன் அடுத்து சோதித்து பார்த்தார்னு இருக்கு. அடுத்த டெஸ்ட். இப்போ என்ன டெஸ்ட்டு? அப்பா வச்சு டெஸ்ட்டு. அடுத்த டெஸ்ட்டு பையனை வச்சு டெஸ்ட். எனக்காக நீ அப்பா விட்ட, உன் ஊழியத்தை ஆசீர்வதிச்சு இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்த பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆபிரகாம், ஏன் நீ என்ன நேசிக்கிறியா பையனை நேசிக்கிறியா? உங்களை தான் ஆண்டவரே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் உன் ஒரே பேரனமாக இருக்கிற இந்த மகனை எனக்கு தருவியா? டெஸ்ட். இன்னைக்கு நிறைய அப்பாக்கள் ஊழியக்காரர்கள் அப்பா விட்டுட்டு வந்ததில் சக்ஸஸ், அப்பா விட்டு வந்ததில் பாஸ். 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ். பையனை விட்டதில் பாஸா?
வசனம் சொல்லுது, ஏலி என்னை பார்க்கும் தன் குமாரரை அதிகமாக நேசித்தான். ஆண்டவர் வருத்தப்படுறார். குமாரரை நேசிங்க, கர்த்தரை விட அதிகமாக நேசிக்காதீங்க. இயேசுவின் வார்த்தைகளில் சொல்லணும்னா இயேசுவே சொல்றாரு, ஒருவன் என்னை பார்க்கிலும் தன் தாயையாவது தகப்பனையாவது குமாரனையாவது குமாரத்திகளாவது அதிகமாக நேசிப்பானால் அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. தாயின் தகப்பனையும் நீ அதிகமாக நேசிக்கல, நான் கர்த்தரை தான் நேசிக்கிறேன்னு சொன்னதுனால தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய ஊழியத்தை நம்பி கொடுத்தாரு, இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்தாரு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நம்பி கொடுத்தாரு. ஆனால் அவன் பிள்ளைகள் தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் எத்தனையோ பேர் தங்களுடைய சொத்து பத்துக்களை, தங்களுடைய ஊழியங்களை, ஆத்துமாக்களை சங்காரம் பண்ணுகிறார்கள். தன்னுடைய சந்ததி யார் கையில் ஒப்படைக்கணும்? ஒரு பெரிய மூத்த ஊழியர் சென்னையில் அவர் சொன்னார், தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொன்னார், இந்த ஊழியத்தை கர்த்தர் உன் கையில் கொடுக்க சொல்லவில்லை. நல்ல வளர்ந்த பையன் சொன்னார், உன் கையில் கொடுக்க சொல்லலப்பா. ஏன்? ஊழியம் என்னது ரெண்டாவது, அதெல்லாம் வேற. ஊழியம் என்பது ஆத்துமாக்கள் சம்பந்தப்பட்டது, அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது. இது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி, கிங்டம் மாதிரி யார் கையிலையோ தூக்கி கொடுத்து, ஒரு ஆர்கனைசேஷன் விழுந்து போனால் தூக்கிக்கலாங்க, ஒரு கிங்டம் விழுந்து போனால் ஜெயிச்சுக்கலாங்க. ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய ஆத்மா நரகத்துக்கு போயிட்டா நீங்கள் எப்படி தூக்குவீங்க? அப்போ நான் நித்திய ஜீவனுக்கு போகிற அளவுக்கு ஒரு சபையை உருவாக்கி கட்டி வச்சிருக்கிறேன்னா அதை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறவன் இன்னும் மேலானவனாக இருக்கணுமே. இஸ்ரவேலிலிருந்து விடுதலையாக்குற மோசே அதை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை கர்த்தர் ஆரோனின் புத்திரர் கையிலே கொடுக்கவில்லை, ஏன் மோசேயின் புத்திரர் கையிலும் கொடுக்கவில்லை. கர்த்தர் பார்க்கிறாரு, விடுதலையாக்கினது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் கொண்டு போய் சேர்ப்பது. அதுக்கு யோசுவா வேணுங்கிறார். அதே தான் ஒரு சபையில் உள்ள ஆத்துமாக்கள் வர்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் உள்ளே இருந்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. எனக்கு அப்புறம் யார் என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒப்படைக்கிறதுல சொத்து பிரிக்கக்கூடாது, ஒப்படைக்கிறதுல ஆர்கனைசேஷன் மாதிரி ஆகக்கூடாது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு மனிதன் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. கோடிக்கணக்கான ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குது அதில் ஆர்கனைசேஷனில். அவர் ஒரு பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டில் எத்தனையோ இடத்துல இருக்கிறார். அந்த மனிதன் திடீரென்று கூப்பிட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷனை, தன்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மனுஷனை தனக்கப்புறம் சிஇஓவை நியமிக்கிறார். சிஇஓ மாத்திரமல்ல, எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பேனலில் தன்னுடைய பிள்ளைகளை போடுறார். அப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க? அவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை நடத்தி அடுத்த, ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி, நான் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும், அட்லீஸ்ட் குறையாமையாவது இருக்கணும். என் பிள்ளைகளால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என் பிள்ளைகள் வளர்ந்த அந்த நிலைக்கு வருகிற வரைக்கும் அதற்கு தகுதியான ஒருத்தன், அவன் என்னை சார்ந்தவனாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, என் ஆர்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, நான் அவனை நியமிக்கிறேன். பல ஆயிரம் கோடி அவனை நியமிக்கிறார். எத்தனை ஊழியர்கள் அப்படி செஞ்சுருக்காங்க தெரியுமா? தன்னுடைய ஆர்கனைசேஷன், தன்னுடைய ஊழியத்தை நம்பி வேற ஒருத்தன் கையில் கொடுக்குறாங்க. ஏன்? அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. கர்த்தர் சொல்கிறார் அவனை அபிஷேகம் பண்ணுன்னு. தனக்கப்புறம் ஊழியத்தை பவுல் தீமோத்தேயுவின் கையில் ஒப்படைக்கிறார், தீத்துவின் கையில் ஒப்படைக்கிறார். இன்னைய வரைக்கும் 2000 வருஷமாக மினிஸ்ட்ரி இருக்குது. பவுல் மட்டும் தப்பானவங்க கையில் ஒப்படைச்சிருந்தார்னா 3வது ஜென்ரேஷன்லேயே மினிஸ்ட்ரி காணாமல் போயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் ஏலியை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் அதிகமாக உன் குமாரரை நேசிக்கிறாய் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர்கள் சாபத்தை வர பண்ணுகிறதை அறிந்திருந்தும் நீ அவரை அடக்காமல் போன. எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு அடங்குகிறார்கள், எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். நீங்கள் உங்கள் தகப்பன் தாய்க்கு பயந்தது போல உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படுகிறார்களா? உடனடியாக நாம் சொல்லுகிறோம், இந்த ஜென்ரேஷனில் யாருமே கீழ்படுகிறது இல்லைங்க. இந்த ஜென்ரேஷனில் போன ஜென்ரேஷனை விட அப்பா அம்மா கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறாங்க, அது தவறல்ல. ஆனால் ஃப்ரீயாக பேசுறதுனால கீழ்ப்படியக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அப்போல்லாம் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நின்று கூட பேச மாட்டோம், அப்படியே பயந்துக்கிட்டே இருப்போம். பயப்படுதல் வேறு, கீழ்ப்படிதல் வேறு. பழைய ஏற்பாட்டில் தேவனிடத்தில் பயந்திருந்தார்கள், கிட்டி நெருங்கி சேரவே கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க. புதிய ஏற்பாட்டில் தைரியமாக கிட்டி நெருங்கி சேருகிறோம். அதனால் நம்ம கீழ்ப்படியில் அர்த்தமா? இல்லை, அதை விட இன்னும் அதிகம் கீழ்ப்படுகிறோம். அதான் முக்கியம். இன்னைக்கு பெற்றோர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அந்த காலத்தை மாதிரி இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியலங்க. ஸ்ட்ரிக்டாக இருங்க,
ஆனால் டிக்டேட்டராக இருங்க அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் வேற மாதிரி இருக்கு. டிக்டேட்டராக இருங்க, ஆனால் உங்களை பற்றின பயம் உங்கள் பிள்ளைக்கு இருக்கும். இஃப் யூ ஆர் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், நீ தேவ பயம் உள்ளவனாய், தேவனுக்கு பயந்தவனாய், தேவ சித்தத்தை செய்கிறவனாய் இருந்தால் நீ உன் பிள்ளைகளை தேவனை விட அதிகமாக நேசிக்க மாட்டாய். பிள்ளைகளை நேசிப்போம். செகண்ட் பிளேஸ். நான் எப்பவும் சொல்லுவேன், பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ குடும்பமோ எல்லாம் ரெண்டாவது தான், கர்த்தர் தான் ஃபஸ்ட். அந்த ரெண்டாவது இடத்துல நீ வச்சுப்பார், கர்த்தரை ஃபஸ்ட் இடத்துல வச்சுப்பார், கரெக்டாக இருக்கும். நீ எப்போ இந்த ஆர்டரை மாற்றி தேவன் ரெண்டாவது இடத்துக்கும் பிள்ளைகளை ஃபஸ்ட் இடத்துக்கும் கொண்டாடியோ உன் பிள்ளை உன்னை மதிக்காது, உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியாது. கர்த்தரை விட்டு தப்பாக போகிறான்னு தெரிஞ்சோ கர்த்தரை நீ செகண்ட் இடத்துக்கு கொண்டு போயிட்டு பிள்ளையை நேசிக்க ஆரம்பிச்சிட்ட. உன் குடும்பம் எப்படி இருக்கோ அது வேற, சபை தேவனுடைய ஊழியம். பி கேர்ஃபுல். மல்லாக்க விழ பண்ணுவார் கர்த்தர். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமாயிருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுது. ஏலினுடைய வீழ்ச்சி பெட்டி போன போது அல்ல, ஏலினுடைய வீழ்ச்சி பிள்ளை வளரும் போதே ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகள் வளரும் போதே அவன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகள் வளரும் போது அவன் வீழ்ச்சி ஆரம்பித்து அவன் பிள்ளை சாகிற அன்னைக்கு மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. உன் மினிஸ்ட்ரி முடிகிற அன்னைக்கு உன் பிள்ளை வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. பினகாஸ் ஒப்புனி ஒரே நாளில் செத்து போனாங்க, அன்னைக்கு பெட்டியும் போச்சு, மினிஸ்ட்ரியும் போச்சு, எல்லாம் ஒரே நாளில் ஓவர், ஃபினிஷ் ஓவர். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏலி ஏன் விழுந்தான்? 3 முக்கியமான காரணங்கள். 1, ஏலி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, நியாய தீர்ப்பை அசட்டை பண்ணினான். 2, ஏலியினிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அபூர்வமாக இருந்தது. அவங்ககிட்டயே வார்த்தை இல்லை, கர்த்தர் அவனோடு கூட பேசலை. சாமுவேலை கொண்டு பேசினதையும் அசட்டை பண்ணினான். கடைசியாய் கர்த்தரை விட அதிகமாக பிள்ளைகளையும் தனக்கு உண்டானவைகளையும் தன் சந்ததிகளையும் அதிகமாய் நேசித்தான். வீழ்ச்சி எப்படி வந்தது தெரியுமா? ஒரே நாளில் பெட்டி பிடிப்பட்டது. அந்த நாளிலே அவன் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நாளிலே ஏலி மரித்தான். அந்த நாளிலே ஆசாரித்துவம் ஏலியை விட்டு போச்சு. எல்லாம் சடுதியாய் ஒரே நாளில் வந்துச்சு பாருங்க. ஆரம்பிச்சது என்னைக்கோ கர்த்தர் சொன்னார், நான் தொடங்க போகிறேன், முடிக்கவும் தொடங்கவும் போகிறேன். அன்னைக்கு தொடங்கினாரு, ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். உன்னுடைய ஊழியமும் சரி, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உன் குடும்பமும் சரி, உனக்கு உள்ள ஆசீர்வாதமும் சரி, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் சரி, தொடர்ந்து ஜென்ரேஷனாக போயிட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். உன் மேல் உள்ள என் ஆவியும் உன் வாயில் உள்ள என் வார்த்தைகளும் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் மேலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயாவில். அது அப்படியே இருக்கும். சந்ததியாக வரும், கர்த்தர் உருவாக்குவார். நம்ம ஒப்பு கொடுப்போமா? எங்கே வீழ்ச்சி இருக்குன்னு பார்ப்போமா? எங்கேயாவது நான் வீட தொடங்கி இருக்கிறேன், ஆண்டவரே வார்த்தை அபூர்வமாக இருக்குதாப்பா, நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, எதாக இருந்தாலும் எங்கிட்ட ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னார்னா நல்லதுங்க. அது ஃபஸ்ட்டு சான்ஸ். அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. 2வது, நான் யாரையுமே அதிகமாக நேசிக்க மாட்டேன், பிள்ளைகளை மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி பிள்ளைகளால் தான் நிறைய பேருடைய வீழ்ச்சி இருக்குது. பிள்ளைகளை மட்டும் நான் சொல்லலை, உங்களுடைய ஊழியத்தை கூட தேவனை விட அதிகமாக நேசிக்கக்கூடாது. நீங்கள் ஊழியத்துக்காக தேவனை பலி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆண்டவர், 2வது உங்களுக்கு கொடுத்த குடும்பம், 3வது ஊழியம். இதை விட்டுட்டு ஆர்டர் மாறிச்சு, கஷ்டம். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை 3வது இடத்துக்கு கொண்டாந்துட்டாங்க, குடும்பத்தை ஃபஸ்ட் இடத்துக்கு கொண்டாந்துட்டாங்க, இல்லை ஊழியத்தை ஃபஸ்ட் இடத்துக்கு கொண்டாந்துட்டாங்க, 2வது குடும்பத்தை கொண்டாந்துட்டாங்க. ஆண்டவரை விட எது அதிகமானாலும் வீழ்ச்சி தான். நம்ம ஜெபம் பண்ண போகிற தேவ சமூகத்தில், எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஊடுருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்கள் சுய பரிசோதனை பண்ணி, நாங்களும் உம்மோடு கூட இருக்கிற எங்கள் ஐக்கியமும், எங்களோடு இருக்கிற நீர் கொடுத்த குடும்பமும், எங்களை நம்பி கொடுத்த ஊழியத்தையும் நீர் வருகிற வரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.